வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. குரு வக்கர நிவர்த்தி கடந்த 2025 நவம்பர் மாதத்திலிருந்து எதிர்பார்த்த மாதிரி தசாபுத்தி ரீதியாக கெடுபலன்களை கொடுத்துருக்கிறார், நல்ல பலன்களை கொடுத்துருக்கிறார். 2026 மார்ச் 11ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தியாகி தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு பலன்களை கொடுக்க போகிறார் இந்த குரு பகவான். உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ரிஷபராசி, ரோஹிணி நட்சத்திரம், இது சந்திரனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 10 வருடம். என்னோட கணக்குப்படி நான் சென்ற பகுதியில் ஒரு 5 வருஷம் நான் எடுத்துக்கிறேன். 5 வயசு வரைக்கும் சந்திர தசை நடப்பில் வந்தால் பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை. 5 + 7 12. 12 வயசுக்கு பிறகு 18 வருடங்கள், அதாவது 30 வயசு வரைக்கும் ராகு தசை. ஒரு சில பேருக்கு 33 வயசு வரைக்கும் ராகு தசை நடைமுறைக்கு வரலாம், 34 கூட. ஒரு சில பேருக்கு 27 கூட இந்த ராகு தசை அப்படிங்கிறது முடிவுக்கு வரலாம், உங்கள் சுய ஜாதக தசா புத்தி இருப்பு பொறுத்து. இப்போ ராகு தசையை பொறுத்த வரைக்கும், அதாவது படிக்கிற காலகட்டத்திலேருந்து இந்த குருடைய வக்கர நிவர்த்தி இருக்கு இல்லையா, உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி சரியில்லாதவர்களுக்கு, இன்னொன்று சனி பகவானுடைய நகர்வு, உங்கள் சுய ஜாதகத்தில் சனியே சரியில்லைன்னு வச்சிங்களா, 6, 8, 12 ஆகிய இடங்கள மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு, லக்ன மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு, அதாவது சனி பகவான் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, அதே மாதிரி தசா நடத்தக்கூடிய கிரகம் மறைவு ஸ்தானத்திலேருந்து தசை பண்ணுறவங்களுக்கு தசா ரீதியாக நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். அதாவது நிறைய உங்களுக்கு மன உளைச்சல்கள், வேலை வாய்ப்புகள். இப்போ சனி பகவானுடைய நகர்வு 2024 எண்டிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தார். அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கும்போது குருவுடைய நகர்வுகள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களா, அதாவது தசா நடத்தக்கூடிய கிரகம் ஒன்று குருவோட இருக்கும், அப்படி இல்லைனாக்கா குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கும். தசையே சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நிறைய வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக, மனசு ரீதியாக நீங்கள் எதெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ, படிப்பு ரீதியாக, மேல் படிப்புக்காக, இல்லை வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்காக நீங்கள் எதெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அதெல்லாம் தடைகளை கொடுத்துருக்கும். வேலையில் நிறைய பேருக்கு பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். அதாவது இந்த தசை மட்டும் இல்லை, ராகு தசை மட்டும் இல்லை, பெரும்பாலும் குரு தசை, சனி தசை எல்லாமே உங்களுக்கு அது குரு சம்மந்தப்பட்டிருந்தா உங்கள் சுய ஜாதகத்தில் அவங்களுக்கெல்லாம் சமீபத்தில் ஒரு 3-4 மாதமாக குரு வக்கரத்தில் இருந்தார். இந்த காலகட்டங்கள்லேயும் உங்களுக்கு நிறைய மன உளைச்சல்கள், எதோ பயிற்சி ஆகுது. இப்போ சனி பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி நல்லது நடக்கும்னு சொன்னாங்க, இல்லை சனி பயிற்சியே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ராசிக்கு 11. ஏன் அப்படி நடக்குது, எதுக்காக இப்படியெல்லாம் கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா, கோச்சார ரீதியாக ஒரு கிரகங்கள், அதாவது சுபகிரகம், பொதுவாகவே இவர் உங்களுக்கு சுப கிரகம் கிடையாது, இவர் நன்மை செய்யாத கிரகம், யோக கிரகம் கிடையாது, அவயோகம் செய்யக்கூடிய கிரகம். ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா குரு சுபர், இதுக்கு உண்டான பலன்கள் கொஞ்சம் மைனஸ் ஆகிருக்கும். பொருளாதார பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், இல்லை வருமானத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள், வர வேண்டிய பணம் வராமல் தடைப்படுறது, இதெல்லாம் ஒரு 3-4 மாதமாக இருந்திருக்கலாம் இந்த குரு வக்கர காலங்களில். இப்போ வக்கர நிவர்த்தி ஆகும்போது ஒரு தெளிவான எண்ணங்கள், இப்போ இந்த டைமில் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னவங்க கூட அந்த பணம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, அதாவது வருமானம் இல்லை நான் அப்புறமா தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் அந்த வருமானம் உடனே ஏதோ ஒரு வகையில் அந்த கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கும். இது குருவுடைய வக்கர நிவர்த்திக்கு கிடைக்கும். தசாபுத்தி ரீதியாக இது சப்போர்ட் பண்ணும். இப்போ தசாபுத்தி ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா ராகு தசை, இப்போ ரிஷபராசி இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு 12 வயசுலேருந்து, ஒரு சில பேருக்கு 9 வயசுலேருந்து நடக்கலாம், ஒரு சில பேருக்கு 8 வயசுலேருந்து நடக்கலாம். அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. இப்போ ராகு தசை நடக்குது. ராகுவை பொறுத்த வரைக்கும் அந்த வீடு கொடுத்த கிரகம், இது சுக்கிரனோட வீடு இல்லையா, அந்த சுக்கிரனுக்கு நட்பு கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணால் உங்களுக்கு நல்லது. சுக்கிரனுக்கு பகை கிரக வீட்டில், அப்படி இல்லைனாக்கா பகை கிரக லக்கணமாக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வளர்ச்சிகளே கொடுக்காது, நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்டே வரும். பகை கிரக லக்கணம் அப்படின்னாக்கா அந்த கடக லக்கணம், சிம்ம லக்கணம், இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா குருவுடைய லக்கணம், இந்த லக்கணத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கஷ்டத்தை கொடுக்கும். அந்த லக்கணத்துக்கு ராகு தசை உங்களுக்கு இந்த நல்லது செய்யாது. குருவுடைய வீட்டில் அந்த ராகு பகவான் இருந்தால் கூட அது குரு தசை மாதிரி தான், ஏன்னா இந்த ராசிக்கு நன்மை செய்யாது, அது மாதிரி தான் எடுத்துக்கணும். இது மாதிரி நிறைய கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பில் பிரச்சனை. இப்போ படிக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 16 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும்னா படிப்பில் நிறைய பிரச்சனைகள், இது மாதிரி நிறைய மன உளைச்சல்களை கொடுத்துருக்கலாம் இந்த ராகு தசையை. ஆனால் அந்த ராகு தசையில் இப்போ குரு வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ திடீர் வளர்ச்சிகள், இப்போ எக்ஸாமெல்லாம் எழுதிருந்தீங்கன்னு வச்சிங்களேன், அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணக்கூடியது, அப்படி இல்லைனாக்கா ஒரு பாசிட்டிவான பதில், வேலைக்காக முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா பாசிட்டிவான பதில், இது மாதிரி
நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பண வரவுகளை கொடுக்கும். வீட்டில் வந்து வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, அப்பா அம்மாவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி அது மாதிரி கொடுக்கும். அவங்களுடைய சுய ஜாதகத்திலையும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். 22 வயசுக்கு மேலே, இப்போ 30 வயசு வரைக்கும் இல்லை 33 வயசு வரைக்கும் ராகதசை நடக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா புது வேலை தேடக்கூடிய நபர்களுக்கும் இல்லை வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடக்கூடிய நபர்களுக்கும் ராகதசையில் எப்படியும் நம்ம வெளிநாடு போய் சம்பாதிக்கணுன்ற கண்டிப்பாக ஒரு ஆசை வரும். வெளிநாடு போயிட்டா, ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே வெளிநாடு போகிறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வெளிநாடு போகிறாங்க, என்னதான் பண்ணுறாங்கன்னு தெரியாது. அங்கே வந்து நிறைய வருமானம், ஏன்னா இங்கத்தை விட ஒரு 3 மடங்கு வருமானம் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி அதை விட அதிகப்படியான வருமானத்தை கொடுக்கும். அங்கே வந்து அது மாதிரி அந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது அங்கே அதிகமாக இருக்கும், அங்கே கிடைக்கும். உங்களுக்கு பண வரவு கொடுக்கணும் அப்படின்னாக்கா ஒரு சில பேருக்கு வெளிநாடு போக வச்சிரும். இன்னொன்று நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த நட்சத்திரம் சந்திரன் ஏதோ ஒரு வகையில் நட்சத்திரம் வந்து அங்கே இருக்கணும். ஏன்னா சந்திரனோட நட்சத்திரம் தான் இது. இந்த நட்சத்திராதிபதிக்கு ராகு தசை அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு வெளிநாடு வேலை வாய்ப்பு, அப்படியெல்லாம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனி, நல்ல ஒரு உயர்வுகளை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த குருவுடைய வக்கர நிவர்த்திக்கு. அந்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணீங்க, ஒரு சில பேருக்கு வந்து திருமணம் அப்படிங்கிறது என்னன்னா, குரு வக்கரமாக இருந்தால் அவங்க சுய ஜாதகத்தில் திருமணம் கைக்கூடி வராது, ரொம்ப நாள் ஆகும். கிட்டத்தட்ட 27 வயசுக்கு மேலே தான் திருமணமே கூடி வருது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் சுய ஜாதகத்தில் குரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது ராசிக்கோ லக்னத்துக்கோ மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு, மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் அங்கே வந்து சுபகிரக நட்சத்திரம் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. அதாவது சுபகிரக நட்சத்திரம் அப்படின்னாக்கா அது மாதிரியான இடங்கள்ல இருந்து இருக்கிறது அந்த குரு பகவான் இருந்தால் சிறப்பு. உங்கள் சுய ஜாதகத்தில் மறைஞ்சாலும் அது சிறப்புன்னு எடுத்துக்கலாம், உடனே திருமணம் கூடி வந்துடும். அது மாதிரி இல்லாதவங்களுக்கு சுக்கிரன் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு, செவ்வாய் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு, ஆனால் அங்கேயும் வந்து சுபகிரக நட்சத்திரமாக இருந்தால், குருவுடைய நட்சத்திரமாக இருந்தால் திருமண தடை வராது. வயசோட திருமணம் நடந்துடும், வயசோட எல்லாமே கிடைக்கும், அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், சிறப்பாக இருக்கும். இது வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கணும். இது மாதிரி இருந்துச்சுன்னா உடனே திருமணம் கூடி வரும். இது இல்லாமல் சுபகிரக சேர்க்கை இல்லாமல், சுபகிரக நட்சத்திரத்தில் இந்த 3 கிரகங்கள் இல்லாமல் வேற ஒரு கிரகத்தோடு இருந்துச்சு, வேற கிரக நட்சத்திரத்தோடு இருந்துச்சுன்னா திருமண தடைகளை கொடுக்குது. இப்போ திருமண தடைகள் இருக்கக்கூடிய நபர்கள் 27 to 31 இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்மாக திருமணம் வந்துடும், திருமணம் கூடி வந்துடும். அதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கறது நல்லது. ஏன்னா தேவையில்லாமல் மன உளைச்சல் தான் வருது. இப்போ 23 வயசில் திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ வந்து வரன் கிடைக்க மாட்டேங்குது, எல்லாத்துக்குமே நம்ம வந்து தள்ளி போயிட்டே இருக்குது. சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கலாம். சார் 27 வயசுக்கு மேலே தான் இந்த ஜாதகத்துக்கு திருமணம், 29 இல்லைனா 31 இப்படி தான் திருமணம்னா அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஒரு சேமிப்பு, ஒரு வேலை அது மாதிரி பார்த்துக்கலாம் நீங்கள். ஏன்னா அலைஞ்சு பார்த்துட்டு 4-5 வருஷமாக நான் அலையிறங்க, எனக்கு இன்னும் வரன் அமையல அப்படின்றவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. பொதுவாகவே உங்களுக்கு சுய ஜாதகத்தில் குரு நல்ல அமைப்பில் இருந்தால் இப்போ திருமணத்தை கொடுத்துரும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் அந்த குருவுடைய வக்கர நிவர்த்திக்கு பிறகு. இப்போ வேலைக்காக முயற்சி பண்ணிங்கன்னா வேலை கிடைக்கும். இது வரைக்கும் முயற்சி பண்ணி தடையாக இருந்துச்சுனாக்கா அந்த தடைகள் விலகும். மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சின்னு எடுத்துக்கலாம். பரவாயில்ல, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அந்த ராகு திசையில் பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு தொழிலுங்கிறது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். மற்றபடி எம்ப்ளாயாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள். 30 வயசுக்கு மேலே 46 வயசு வரைக்கும் குரு தசை. குரு இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. ஒரு சில பேருக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் உட்காந்துரும். இப்போ 8ஆம் இடத்துல குரு இருந்தான்னு வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். ஆனால் சனி தசை கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும், அது பின்னாடி. அது உங்கள் சுய ஜாதகத்தில் அப்படி தான் இருக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் அப்படி சொல்ல முடியாது. என்னதான் இருந்தாலும் சனி வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறார். இப்போ 7 சனி கிடையாது, அஷ்டம சனி கிடையாது. இந்த குரு தசையில் நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா முதல் 10 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, சிறப்பாக போயிடும். இப்போ இந்த ராசிக்கு லக்னம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நட்பு கிரக லக்னமாக வந்தீங்கன்னாக்கா, இந்த ராசிக்கு நட்பு கிரக லக்னமாக வந்தால் குரு நன்மை செய்யாது, அது பகை கிரக தசையாயிடும். இப்போ இந்த ரிஷபராசிக்கு மிதுன லக்னம் அப்படின்னு வச்சிங்களேன், இல்லை கன்னியா லக்னம்னு வச்சிங்களேன், இதுக்கெல்லாம் வந்து இந்த குரு பகவான் நன்மை செய்யாது. அப்போது ரெண்டுத்துக்குமே சேர்த்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். இப்போ வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த வேலை அப்படிங்கிறது வேலை கிடைச்சிருக்கும், வேலை கிடைக்காமலாம் போகாது. நிறைய வேலை கிடைக்கும், வேலை இல்லைன்னா கூட வேலை கிடைக்கும், அது பிரச்சனை வராது. ஆனால் வளர்ச்சி இல்லாமல் வைக்கும். இன்னொன்று வந்து ப்ரொமோஷன் இல்லாமல் பார்த்துக்கும். மெயின் வந்து பணம் வர கொடுக்கும். ஏன்னா ப்ரொமோஷன் கிடைச்சா ஒரு சம்பள உயர்வு, ஒரு நல்ல ஒரு அந்த உயர் பதவிக்கு போனால் தானே பெரிய சம்பளம்லாம் கிடைக்கும், நல்ல ஒரு வசதி வாய்ப்பு கிடைக்கும். அது இல்லாமல் பார்த்துக்கும். அடிக்கடி வேலை போகிறது, வேற ஒரு இடத்துக்கு ட்ரை பண்ணுறது, அந்த இடத்துல சரியில்லாமல் இருக்கிறது, இது மாதிரி ஒரே அதாவது நட்பு கிரக லக்கணமாக வந்துட்டா, சுக்கிரனுக்கு நட்பு கிரக லக்கணமாக வந்துட்டா இது மாதிரியான பிரச்சனைகளை கன்ஃபார்மாக கொடுத்துருக்கும். அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். வேலை ரீதியாக 2024 எண்டுலேருந்து
யாராருக்கெல்லாம் வேலை பிரச்சனை இருந்ததோ இப்போ இந்த குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு வேலை மாற்றங்கள் கன்ஃபார்மாக உண்டு, நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்கும், இவங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷத்தில் இருக்கிறீங்கன்னா தொழில் செய்யக்கூடிய நபர்கள் உஷாராக இருக்கணும். 33 வயசுலேருந்து 59 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குரு தசையில் இருக்கிறவங்களும் சரி, இல்லை 27 வயசுலேருந்து 43 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குரு தசை நடக்கக்கூடிய நபர்களும் சரி, குரு தசை நடக்குதா தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப கவனமாக பண்ணுங்க. மெயின் தொழில் செய்யக்கூடிய நபர்கள், ஏன்னா ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்காது, அது மாதிரி தான் இருக்குது அந்த குரு தசை அப்படிங்கிறது. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. இப்போ அந்த பண வரவெல்லாம் கொடுக்கும், மணி லாக் ஆயிருந்துச்சுன்னா இப்போ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழில் ரன் ஆகும், தொழிலில் வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் இப்போ எதிர்பார்க்கலாம். 46 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசை நான் நிறைய சொல்லியிருக்கேன், ரிஷபராசிக்கு நன்மை செய்யக்கூடிய தசை, யோகாதிபதி தசை. 2013, 14, 15 இந்த 3 வருஷத்தில் சனி தசை யாராருக்கெல்லாம் ஆரம்பிச்சிருக்கோ அவங்களுக்கு அப்போ தான் சனி தசை ஆரம்பிச்சிருக்குன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கெல்லாம் வந்து எந்த வயசில் இருந்தாலும் சரி. ஆனால் அந்த சனி தசைங்கிறது இப்போ ரொம்ப மோசமாக பண்ணின்னு இருக்கோம். ஏன்னா அஷ்டம சனி அப்படிங்கிறதும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துருக்கோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து 9ஆம் இடத்துல சனி வந்த பிறகு நிறைய மாற்றங்களை கொடுத்து அங்கேயும் கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கும். 10, 11லலாம் சனி வந்துச்சுங்க, எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல, ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. இது மாதிரி வந்து தொழில் சரியில்லை அப்படின்னு கூடிய நபர்களுக்கு பணம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தீங்கன்னாக்கா இப்போ பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த சனி தசை ஆரம்பிக்கும் போது சனி பகவான் வந்து 6ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, கோச்சார ரீதியாக 6ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துல இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கெல்லாம் அந்த சனி தசை அப்படிங்கிறது பெருசாக நன்மைகளை செய்யாது. ஏன்னா அவங்க சுய ஜாதகத்தில் அப்படி தான் இருக்கும். மெயினாக வந்து ஒன்று வக்கரமாக இருப்பார், இல்லை 6, 8, 12 மறைவு ஸ்தானத்தில் இருக்கும், இல்லை ராசிக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கும். இது மாதிரி ஏதோ ஒரு இடத்துல அமைஞ்சு நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்டே வரும். மற்றபடி இந்த 6ஆம் இடத்தோட 7ஆம் இடத்தோட சனி பகவான் தசை ஆரம்பிக்கும் போது கனெக்ஷன் ஆகலை அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்கும், அந்த தசைங்கிறது நல்லாவே இருக்கும், நல்லபடியாக போயிட்டுருக்கும். ஆனால் பின்னாடி வரக்கூடிய 9 வருஷம் இருக்கு இல்லையா, இந்த சூரிய புத்தி சந்திர புத்தி, அதாவது சுக்கிர புத்திக்கு பிறகு, ஏன்னா சுக்கிரனும் 6ஆம் அதிபதியாக வந்துட்டார். இதில் சுக்கிர புத்தியிலிருந்தே நிறைய பேருக்கு வந்து இந்த தொழில் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருக்கோம், வேலை வாய்ப்பு ரீதியாக நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருக்கோம். ஏன்னா 9 வருடங்கள் வேற லக்னமாக வந்தால் முதல் 10 வருஷம் நன்மை செஞ்சுட்டு பின்னாடி 9 வருஷம் கொஞ்சம் கெடுபலங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்துடுவார். சனி பகவானுக்கு பகை கிரக புத்திகள் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். அது மற்றபடி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அந்த சனி தசையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பாசிட்டிவாக சொல்ல முடியாது, ஏன்னா இது வந்து லக்னத்தை பொறுத்து உங்கள் சுய ஜாதகத்தில் தசை வந்து பெரும்பாலும் 19 வருஷமும் நன்மை செஞ்சிடாது இந்த சனி பகவான். இடையில ஒரு 7 சனியோ அஷ்டம சனியோ வந்தால் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும், நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும், சொத்து ரீதியாக பிரச்சனைகள் கொடுக்கும், இது மாதிரி நிறைய இருக்குது அதில். அதனால் இப்போ 11 சனி இருக்கிறாரு, நிறைய பேர் வந்து கேட்குற கேள்வி அப்படிதான், 11 சனி இருக்காரு எனக்கு ஏன் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா சனி பார்வைப்படக்கூடிய இடங்களை புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் பகை கிரகங்களாக இருந்துச்சுனாக்கா பிரச்சனைகளை கொடுக்கும். தொழில் ரீதியாக கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, அவ்வளோதான். 65 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் இந்த ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இது வந்து குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு அந்த பண வரவு, இன்னொன்று உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நோய் நொடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும், தடைப்பட்ட சுப விசேஷங்கள், நிறைய செலவுகள் இருந்துச்சுன்னா அந்த செலவுகள்லாம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆன்மீகம் சார்ந்து நிறைய முன்னேற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும், நிறைய உங்களுக்கு வந்து மனசு தெளிவாக கொடுக்கும். சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதனா வழக்குகள் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் தசையில். இது வந்து வயசான காலத்தில் வரக்கூடிய தசை தான், இருந்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய தசை. 82க்கு மேலே 89, 90 வயசு வரைக்கும் கேது அமர்ந்த இடத்த பொறுத்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் சனியோட வீட்டில் இருந்தால் கொஞ்சம் பிரச்சனை தான். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுக்கிரனோட பகை கிரக வீட்டில் இருந்தால், ஏன்னா பகை கிரகம் சனி கிடையாது, இருந்தாலும் கேதுவுக்கும் சனிக்கும் மிகப்பெரிய பகை கிரகம், அது எங்கே உட்காந்துருந்தாலும் சரி ஒன்றும் பிரச்சனையை கொடுத்து நல்லதையும் கொடுக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா 90% அந்த கேது அப்படிங்கிறது சனியோட வீட்டில் இருந்தால், சனி சம்மந்தப்பட்டிருந்தா, சனி கூட இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, ஆனால் கூட இருந்தால் கூட இந்த ராசிக்கு யோகாதிபதி லக்னத்துக்கு வந்து அவர் வந்து பகை கிரகமாக வந்துட்டா இந்த கேதுவோட சனி இருந்துச்சுன்னா நல்லது, சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா. மற்றபடி வேற எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி இந்த கேது தசை அப்படிங்கிறது சிறப்பு. உளவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா மனசு நல்லா இருக்கும் உங்களுக்கு. மெயினாக உங்களுக்கு சுப விசேஷம் நடக்கிறது, வீட்டில் வாரிசுகளோட வளர்ச்சி, தொழில் அமைகிறது, வேலை அமைகிறது, அது மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம் இந்த கேது தசையில். இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை கன்ஃபார்மாக பார்க்கலாம். நன்றி.